இயக்கத்தில் நான் இந்த நிர்வாகியாக இருக்கிறேன், கிளை செயலாளர் இருக்கிறேன், பகுதி செயலாளர் இருக்குங்கிற ஒரு அந்தஸ்து, அது மிகப்பெரிய அந்தஸ்து. எம்எல்ஏ எம்பியோட மிகப்பெரிய அந்தஸ்து மதிமுக ஒரு இயக்கத்தில், உன்னதமான இயக்கத்தில் நிர்வாகிங்கிற ஒரு அந்தஸ்து. ஆனால் அடிப்படை அந்த தொண்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. சுவரொட்டியில் பேர் இருக்காது, தலைவர்கள் பேசும்போது கூட அது சொல்ல மாட்டாங்க. ஆனால் வைகோ வைகோ வைகோன்னு சொல்லிட்டு இருக்காம பார்த்தீங்களா, உங்களால தான் அந்த இயக்கம். நீங்க கொடுக்கிற ஒரு 1000 ரூபாய் கூட 10 கோடிக்கு சமம்னு சொல்லுவேன் நான். இனிமே எந்த நிகழ்வு இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி தொண்டர், ஒரு நிர்வாகி, அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, இல்ல 1 கோடி தான், அதே கைத்தட்டல் தான் இருக்கணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோளை சொல்றேன். நான் மனசுலேருந்து சொல்றேன், நான் மனசுலேருந்து சொல்றேன். நான் ஒரு நம்முடைய தம்பி பாலசசிகுமாரும் இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பியும் 2 பேரும் ஒரே மாதிரி கருத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் இன்னைக்கு ஒரு மாநில மாவட்ட செயலாளர், மாநில மாணவர் அணி செயலாளர், மாநில இளைஞர் அணி செயலாளர், நாங்கள் இந்த பதவி வந்திருக்கு, எங்களுக்கு தலைமை இவ்வளோ தூரம் பொறுப்பு கொடுத்துருக்குன்னா அது தலைவர் போட்ட பிச்சைன்னு சொன்னாங்க. அதில் ஒரு மாறுபட்ட கருத்து எனக்கு. தலைவருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், என் பின்னாடி வந்தீங்கன்னா பட்டம் பதவி கிடைக்காது, ஒரு முள்ளும் கல்லும் நிறைந்த பாதை, சிறைச்சாலைக்கு நீங்க போக வேண்டியது இருக்கும், பல வருஷம் அதில் இருக்க வேண்டியது இருக்கும், கண்ணீரும் செந்நீரும் சிந்த வேண்டியிருக்கு, இதுக்கு சித்தமானவர்கள், இதற்கு தயாரானவர்கள் என் பின்னாடி வாங்கன்னு சொன்னார் தலைவர். அப்படி இருந்தோம் இந்த இயக்கத்தை தன்னை நம்பி வந்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊராட்சி மன்ற தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர் பதவிகளோடு கொடுத்திருக்கிறார். தனக்கு வந்த அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் பதவியை சகாக்களுக்கு கொடுத்தார். தனக்கு வாய்ப்பு இருந்த 100% வெற்றின்னு தெரிஞ்சு கூற அவருடைய அந்த எம்பி, சிவகாசி எம்பி, இந்த வாய்ப்பு ஒரு சாதாரண தொண்டன் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன்